நண்பர்களே, ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. கொழுக்கட்டை எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா? எனக்கு தோணுன சின்ன பதிவு. அப்போ நம்ம விநாயகர் சிலையை கொண்டு வரும்போது களிமண்ணால் வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவோம். ஒரு 3 நாள் விநாயகரை வச்சு பிரம்மாண்டமாக படையல் போட்டு 4வது நாள் நீர்நிலைகளை கொண்டு போய் சேர்க்கும் போது அந்த நீர்நிலைகள் இந்த களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகரால் பாதுகாக்கப்பட்டது. அந்த நீர்நிலைகளில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இன்னைக்கு நம்ம 5000 ரூபாயிலேருந்து 5 லட்சம் வரைக்கும் ஊருக்கு 30 விநாயகரை நம்ம கொண்டு வரும்போது அந்த சிலைகளில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு கற்களாலேயோ அதில் பூசப்பட்ட பலவித வண்ணங்கள், ஜிகுனா, கெமிக்கல், இதனால 4வது நாள் அதை எடுத்துட்டு போய் நீர்நிலைகளில் குளம், குட்டை, கடல் இதில் போடும்போது அதில் வாழக்கூடிய உயிரினங்கள் எல்லாத்துக்குமே பாதிப்புங்க. இது எல்லாருக்குமே தெரியும் இந்த இன்ஃபர்மேஷன். பட் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா என்னோட விருப்பப்படி நான் சின்னதாக போடுறது. இதில் தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி.